சர்வமும் சினிமா. வணக்கம் மகளே, வெல்கம் பேக் டு த ஷோ. இது சர்வமும் சினிமா, தி சினி பாட்காஸ்ட். நேற்றைய பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் இசை பற்றி பேசியிருந்தோம். சினிமாவில் இசை ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இசை எந்தெந்த வடிவங்களை எடுத்திருக்கிறது, எப்படியாக மாறி இருக்கிறது, சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்படியாக மாறி இருக்கிறது என்ற விஷயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். கடந்த எபிசோட்லேயும் நான் சொல்லியிருந்தேன், அடுத்த எபிசோட்லையும் இசை சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி. எனவே வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். காலத்துக்கு காலம் தமிழ் சினிமாவில் இசை வளர்ச்சி அடைந்து கொண்டே வந்திருக்கின்றது. அதில் மிக முக்கியமான பங்காற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். 90களினுடைய ஆரம்ப காலம் வரைக்குமே டிஎம்எஸ், பி.வி. ஸ்ரீனிவாஸ், யேசுதாஸ், எஸ்பிபி, ஜானகி, சுஷீலா அப்படின்னு சொல்லி பழம்பெரும் பாடகர்களினுடைய குரல்ல மாத்திரமே பாடல்களை கேட்டு வந்த எங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருந்தார். அவருடைய இசையில மட்டும் அந்த மாற்றம் இடம்பெறல, அவருடைய மியூசிக் கம்போசிஷன்ல மட்டும் அந்த மாற்றம் இடம்பெறல, அவருடைய சவுண்டிங்ல மட்டும் அந்த மாற்றத்தை அவர் கொண்டு வரல, அவர் பயன்படுத்திய பாடகர்களையும் அந்த மாற்றத்தை அவர் கொண்டு வந்திருந்தார். ரோஜா ஆல்பத்தினுடைய ஹைலைட்டே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா இருந்தால் புதிய சவுண்டிங், புதிய மியூசிக், புதிய குரல்கள் அப்படியாகத்தான் காணப்பட்டது. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 100 பாடகர்கள் வரைக்கும் தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதுல மிக முக்கியமான சில பாடகர்களை பத்தி தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். முதலாவதாக நாங்க பார்க்க போறது சிங்கர் ஹரிஹரன். 1987ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த ரிஃப்ளெக்ஷன் ஆல்பம் அப்படின்னு சொல்ற ஆல்பத்தை ஹரிஹரன் அவர்கள் பாட ஆரம்பித்திருந்தார். அவர் இசைத்துறையில நிறைய பாடல்களை பாடியதற்கு பின்னர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஹரிஹரனை கூட்டிக் கொண்டு தமிழ் சினிமாவில் பாட வைத்திருப்பார். தமிழா தமிழா அப்படின்ற ரோஜா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாயிருந்தவர் ஹரிஹரன் அவர்கள். அதுக்கு பிறகு அவர் எப்பெல்லாம் ஏஆர் ரஹ்மானினுடைய இசையில பாடல் பாடுறாரோ அந்த பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகத்தான் இருக்கும். குறுக்கு சிறுத்தவளே, பச்சை நிறமே, அன்பே அன்பே, உயிரே உயிரே என்னோடு கலந்து விடு, இப்படியான பாடல்கள் எல்லாமே ஐகானிக் சாங்காக இருக்கிற அதே நேரத்தில் ஏஆர் ரஹ்மான் ஹரிஹரன் கூட்டணியில பெஸ்ட் சாங்ஸாகவும் இருக்கின்றது. ஏஆர் ரஹ்மான் இசையில் அறிமுகமான ஹரிஹரனை பத்தி நாங்க பார்த்தமாக இருந்தால் அடுத்து நாங்க பார்க்க வேண்டியது சங்கர் மகாதேவன் தான். ஏஆர் ரஹ்மான் அவர்களினுடைய இசையில வெளிவந்த காதலன் திரைப்படத்துல ஊர்வசி ஊர்வசி அப்படின்ற பாடல் இன்றைக்கு வரைக்குமே ஒரு ஹிட் சாங்கா தான் இருக்கு. அந்த பாடலை பத்தின அவுட் ஆஃப் த பாக்ஸான ஒரு சின்ன தகவலை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பாடலினுடைய ஆரம்ப வரியை பார்த்தீங்களா இருந்தால் ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி அப்படின்னு சொல்லி வரிகள் இருக்கும். இந்த வரிகளை எழுதியவர் வாலிப கவிஞர் வாலி அவர்கள். என்ன காரணத்துக்காக இந்த வரிகளை எழுதினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இதற்கு முதல் மகளிர் மற்றும் திரைப்படத்துல அந்த 3 முக்கியமான பெண் கதாபாத்திரங்கள்ல ஒருவராக ஊர்வசி நடிச்சிருப்பாங்க. அந்த திரைப்படத்துல கிளைமேக்ஸுக்கு கிட்டவா வருகின்ற ஒரு பாடல்ல கறவமாடு 3 காளமாடு 1 அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலை வாலி அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. அந்த பாடலை கேட்டுட்டு ஊர்வசி அவர்கள் அது எப்படி எங்களை மிருகத்தோடு ஒப்பிட்டு நீங்க பாடல் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி வாலியோடையும் இயக்குனரோடையும் கடிந்து கொண்டாராம். தன் மேல கோபமா இருக்கிற ஊர்வசியை கூல் பண்றதுக்காக இந்த பாடலினுடைய ஆரம்ப வரியை ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி அப்படின்னு சொல்லி எழுதினதாக ஒரு தகவல் இருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியாது. ஆனா வாலி அவர்கள் இப்படியாக செய்யக்கூடிய ஒருவர் அப்படின்றது மட்டும் உண்மை. சரி, நாங்க அப்படியே ஏஆர் ரஹ்மான் பக்கம் வந்துருவோம். காதலன் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த ஊர்வசி ஊர்வசி பாடலை தமிழ்ல பாடினது ஏஆர் ரஹ்மான் அவர்கள். இதனுடைய ஹிந்தி வெர்ஷன்ல அந்த ஊர்வசி பாடல் மூலமாக சங்கர் மகாதேவனை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஹிந்தியில அறிமுகப்படுத்தி இருந்தார். அதுக்கு பிறகு 1997ஆம் ஆண்டுல மின்சார கனவு திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு முதல்ல சங்கர் மகாதேவன் அறிமுகம் செய்யப்பட்டார். அந்த பாடல் இன்றைக்கு வரைக்கும் நீங்க கேட்டீங்களாக இருந்தால் உங்களை அப்படியே உருகச் செய்கின்ற ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்கும். மின்சார கனவு திரைப்படத்தில் இடம்பெற்ற என் அழகென்ன என் தொழில் என்ன அப்படின்னு வருகின்ற ஒரு சாட் வெர்ஷன் ஒன்று இருக்கும். அந்த பாடல் மூலமாக தான் சங்கர் மகாதேவன் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருந்தார். ஏஆர் ரஹ்மானுடைய இசையில கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் என்ன சொல்ல போகிறாய் என்கின்ற பாடலுக்காக அவர் தேசிய விருதை பெற்றதையும் இங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக நாங்க பார்க்க போகின்ற பாடகர் உன்னிகிருஷ்ணன் அவர்கள். உன்னிகிருஷ்ணன் அவர்கள் இயக்குனர் ராஜீவ் மேனன் அவர்களினுடைய நண்பராம். ராஜீவ் மேனனுடைய வீட்டில் இடம்பெற்ற ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல உன்னிகிருஷ்ணன் பாடல் பாடியதை பார்த்த ஏஆர் ரஹ்மான் இந்த குரல் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி உடனடியாக கையோடு கூட்டி கொண்டு ரெக்கார்ட் பண்ண பாடல் தான் காதலன் திரைப்படத்தில் என்னவளே அடி என்னவளே என்கின்ற பாடல். இந்த பாடல் தான் உன்னிகிருஷ்ணன் அவர்களினுடைய முதல் தமிழ் பாடலாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த பாடலுக்காக உன்னிகிருஷ்ணன் அவர்கள் தேசிய விருதையும் பெற்றிருந்தார். அதுக்கு பிறகு உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஏஆர் ரஹ்மானினுடைய கோம்போல நிறைய பாடல்கள் ஹிட்டான பாடல்களாக இருக்கிறது. ரோஜா ரோஜாவாக இருக்கட்டும், காற்றேன் வாசல் வந்தாக இருக்கட்டும், சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியாவாக இருக்கட்டும், அம்மா பாட்டுனா எல்லாருக்குமே ஞாபகம் வருகின்ற அந்த காலையில் தினமும் கண் விழித்தாள் அந்த பாடலாக இருக்கட்டும், எல்லா பாடல்களுமே உன்னிகிருஷ்ணன் ஏஆர் ரஹ்மான் கோம்போல ஹிட்டான பாடல்கள்ல சிலது. உன்னிகிருஷ்ணன் பத்தி பார்த்தா அடுத்து நாங்க பார்க்க வேண்டியது அனுராதா ஸ்ரீராம் பத்தி. அனுராதா ஸ்ரீராமையும் தமிழ்ல அறிமுகப்படுத்தின பெருமை ஏஆர் ரஹ்மான் அவர்களே சாரும். பாம்பே திரைப்படத்தில் இடம்பெற்ற மலரோடு என்கின்ற அந்த மோட்டிவேஷன் சாங் தான் அனுராதா ஸ்ரீராம் அவர்களினுடைய முதல் தமிழ் பாடலாக இருக்கின்றது.
அதுக்கு பிறகு எப்போ அனுராதா ஸ்ரீராம் ஏஆர் ரஹ்மானினுடைய இசையில பாடல் பாடுறாங்களோ அந்த பாட்டு வந்து நிச்சயமான ஒரு ஹிட்டாக இருக்கும். அழியாத இரவொன்று, அன்பென்ற மலையிலே, காட்டுச்சிரிக்கி, அன்பே அன்பே பாடல்ல வருகின்ற ஹம்மிங் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி ஏஆர் ரஹ்மானினுடைய இசையிலே அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்கள் எல்லாம் கூட ஹிட்டான பாடல்களாக தான் இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கும் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய சிங்கர் ஸ்வேதா மோகன் அவர்களையும் கூட சிறு வயதில் அறிமுகப்படுத்தினது ஏஆர் ரஹ்மான் தான். 1995ஆம் ஆண்டில் வெளியான இந்திரா திரைப்படத்தில் இடம்பெற்ற அச்சமச்சமில்லை என்கின்ற பாடல் தான் வந்து ஸ்வேதா மோகன் அவர்களுடைய முதல் தமிழ் பாடலாக காணப்படுகின்றது. அதற்கு பிறகு ஸ்வேதா மோகன் ஏஆர் ரஹ்மானினுடைய இசையில் வந்து நிறைய நல்ல பாடல்களை தந்திருந்தார். இன்னும் கொஞ்ச நேரம் பாடலாக இருக்கட்டும், எந்திரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பூம் பூம் ரோபோடா பாடலாக இருக்கட்டும், மேட்சோ மேட்சோ, இப்போ அண்மையில் வெளிவந்த நீ இருக்கிறியே ஓலக்கொட்டாயா, இப்படி நிறைய ஹிட் பாடல்களை வந்து ஏஆர் ரஹ்மானுக்காக ஸ்வேதா மோகன் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் பாடிக்கொண்டிருக்காங்க. இப்படி வித்தியாசமான குரல்களை தேடி கண்டுபிடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்துறது வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து சகலகலா வல்லவர் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா இருந்தால், ஒரு பாடலுக்கு வந்து யார் சிங்கர் அவைலபிளாக இருக்கிறார் அப்படின்றத பாக்குறத விட்டுட்டு இந்த பாடலுக்கு யார் பொருத்தமாக இருப்பாங்க, யாருனுடைய குரல் வந்து இந்த பாடலுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாடகர்களை தேடி தேடி கண்டுபிடிக்கின்ற ஒரு வேலையை வந்து ஏஆர் ரஹ்மான் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். 1997ஆம் ஆண்டுல வெளியான காதலினுடைய ஹிந்தி வெர்ஷன் வந்து ஹலோ டாக்டர் பாடலை பாடிய KK அப்படின்ற ஒரு சிங்கரை தான் அதே வருடத்தில் வந்த மின்சார கனவு திரைப்படத்தில் ஸ்ட்ராபெரி கண்ணே அப்படின்ற பாடல் மூலமாக தமிழுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். KKனுடைய பாடல்களை வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. வெகு சில பாடல்களாக இருந்தாலும் எல்லா பாடல்களுமே வந்து ஹிட்டான பாடல்களாக KK பாடியிருக்கிறார். பொதுவாக பெண் பாடகர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து ரொம்ப மெல்லிய குரலாக இருக்கும், சாந்தமாக பாடுவார்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா வரைவிலக்கணங்களையுமே வந்து ஏஆர் ரஹ்மான் சில பெண் பாடகர்களை வைத்து வந்து முறையடித்திருக்கிறார். அதுல மிக முக்கியமானவர் சிங்கர் அனுபமா. 1993ஆம் ஆண்டுல வந்த புதிய முகம் என்கின்ற திரைப்படத்துல வந்து ஜூலை மாதம் வந்தால் என்கிற பாடல் மூலமாக இவங்க தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு இவங்க பாடின பாடல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா இருந்தால், ஏன் இவங்க வந்து பெண் பாடகர்களினுடைய அந்த வரைவிலக்கணத்துக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு விளங்கும். கொஞ்சம் நிலவு பாடல், ஹலோ டாக்டர் பாடல், காதல் நாயகரா பாடல், கமகம இந்த இளமையே அப்படின்ற பாடல், பூவுக்கு என்ன பூட்டு என்கின்ற பாடல், இப்படியாக ஹை பிச்சில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து அனுபமா படிப்பாங்க. அந்த கொஞ்சம் நிலவு அப்படின்ற பாடல் எது அப்படின்னு சொன்னா சந்திரலேகா அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா, அந்த பாட்டு. இப்பவே நீங்க கேட்டீங்களாக இருந்தாலும் மற்ற பெண் பாடகர்களினுடைய குரல்ல இருந்து சந்திரலேகா பாடல்ல அனுபமாவினுடைய குரல் வந்து தனித்துவமாக இருக்கும். இது ஒரு பாட்காஸ்ட் ஷோ அப்படின்றதுனால இந்த பாடல்களை நான் உள்ள இணைக்க முடியாது அப்படின்றதை மனவருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நாங்க பார்க்க போகின்ற பாடகர் வந்து சிங்கர் ஷாகுல் ஹமீத். ஏஆர் ரஹ்மான் அவர்களால் தமிழ் சினிமாவுக்குள்ள அறிமுகப்படுத்தப்படுறதுக்கு முன்னாடியே வந்து ஷாகுல் ஹமீத் வந்து சிறந்த பாடகராக தான் இருந்தார். அவருடைய குரல் வளத்தை பார்த்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து தமிழ் சினிமாவுக்குள்ள கொண்டு வந்து அவரை வந்து முதல்ல 1993ஆம் ஆண்டுல வெளிவந்த ஜென்டில்மேன் திரைப்படத்தில் வந்த உசிலம்பட்டி பெண்குட்டி என்கின்ற பாடல் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார். அதற்கு பிறகு இந்தியாவினுடைய முதலாவது அக்கபெல்லா சாங்காக இருக்கக்கூடிய ராசாதி என்கின்ற பாடல் திருடா படத்தில் வந்திருக்கும். அந்த பாட்டு தான் வந்து இந்தியாவில் உருவான முதலாவது அக்கபெல்லா பாடலாக இருக்கின்றது. அக்கபெல்லா அப்படின்னு சொன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது, வாத்திய கருவிகள் எதுவுமே இல்லாமலுக்கு வெறும் வாய் மூலமாக பிறப்பிக்கப்படுகின்ற ஒலிகளை வைத்துக்கொண்டு உருவாக்கப்பட்ட பாடல். இந்த ராசாதி சாங்கை போய் நீங்க கேட்டீங்களாக இருந்தால் ஷாகுல் ஹமீதினுடைய வாய்ஸ் எப்படி இருக்கும், ஷாகுல் ஹமீத் அவர்களினுடைய குரல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே, மெட்ராஸை சுத்தி பார்க்க போறேன், எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி, பேட்டர் ஆப், ஊர்வசி, பச்சைக்கிளி பாடும் பாட்டு, வாராய தோழி அப்படின்னு சொல்லி நிறைய ஹிட் சாங்ஸை வந்து ஏஆர் ரஹ்மானுக்காக பாடி கொடுத்திருக்கிறார் ஷாகுல் ஹமீத் அவர்கள். அதே போல மிகப்பெரிய இசையமைப்பாளராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஜிவி பிரகாஷ் குமாரையும் வந்து முதல்ல தமிழ் சினிமாவில் பாட வைத்த பெருமை வந்து ஏஆர் ரஹ்மான் தான் இருக்கு. அதுலயும் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, ஜிவி பிரகாஷ் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களினுடைய மருமகன். சின்ன வயசுல இருந்தே ஜிவி பிரகாஷ் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய ஸ்டூடியோல தான் வளர்ந்தார் அப்படின்றதும் கூடுதல் தகவல். ஜென்டில்மேன் திரைப்படத்தில் வந்து சிக்கு புக்கு ரயிலினுடைய இன்ட்ரோவை பாடியவர் எங்களுடைய ஜிவி பிரகாஷ் அவர்கள். அந்த ஜென்டில்மேன்ல தொடங்கி முதல்வன் திரைப்படம் வரைக்கும் எப்பெல்லாம் ஏஆர் ரஹ்மானுக்கு சின்ன பிள்ளை எழுற வாய்ஸ் வேணுமோ உடனடியாக ஜிவி பிரகாஷ் வந்து ஸ்டூடியோக்கு கூப்பிட்டுருவாராம். சிக்கு புக்கு ரயிலே, குச்சி ராக்கம்மா, குழாலிலே முத்து வந்தலோ, அழகான ராட்சசியே அப்படின்னு சொல்லி நிறைய எங்களோட பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபேவரட்டான சாங்ஸினுடைய இன்ட்ரோவை வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் வந்து தன்னுடைய மழலை குரலினாலே வந்து ஆரம்பித்து வைத்திருப்பார். எல்லாருக்குமே எஸ்பி பாலசுப்ரமணியத்தை தெரியும், அவருடைய மகன் எஸ்பி சரணையும் தெரியும், அவருடைய சகோதரி எஸ்பி சைலஜாவையும் தெரியும். ஆனா எஸ்பிபி அவர்களினுடைய மகள் எஸ்பி பல்லவி அவர்களை வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த எஸ்பி பல்லவியையும் தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தினது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். காதலன் திரைப்படத்தில் இடம்பெற்ற காதலிக்கும் பெண்ணின் கை என்கின்ற பாடல் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகத்தை மேற்கொண்டிருந்தார் எஸ்பி பல்லவி அவர். அதுக்கு பிறகு செவ்வானம் சின்ன பெண், ஐரஹைரஹைரப்பா போன்ற பாடல்களை வந்து ஏஆர் ரஹ்மானுக்காக பல்லவி அவர்கள் பாடியிருக்கிறாங்க.
2K கிட்ஸினுடைய ஃபேவரட் மியூசிக் டைரக்டராக இருக்கக்கூடிய சாய் அபேங்கர் அவனுடைய அம்மா சிங்கர் ஹரணி அவர்களையும் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். இந்திரா திரைப்படத்தில் வந்து நிலா காய்கிறது பாடல் மூலமாக சிறுவயதிலேயே பாடகியாக அறிமுகமாயிருந்தார் ஹரணி அவர்கள். அதற்கு பிறகும் அவர் நிறைய ஹிட் சாங்ஸை வந்து ஏஆர் ரஹ்மானுக்காக பாடியிருக்கிறார். டெலிஃபோன் மணி போல், சோனியா சோனியா, சுத்தி சுத்தி வந்திக, மூங்கில் தோட்டம் போன்ற பாடல்கள் எல்லாமே வந்து எங்களை பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய ஹரணியினுடைய ஹிட் சாங்ஸாக இருக்கின்றது. இப்போ நான் சொல்கிற எல்லாமே வந்து ஏஆர் ரஹ்மானோட அந்தந்த பாடகர்களினுடைய கொம்போவில் வந்த பாடல்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன். அவங்க வேறு மியூசிக் டைரக்டர்ஸுக்கு படித்த பாடல்களையே நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி என்னை கோவிக்காதீர்கள். சில பாடகர்களினுடைய பாடல்களை வந்து எங்களுக்கு கேட்கும் பொழுது கொஞ்சம் வியப்பாக இருக்கும். காரணம், அவர்களுடைய பாடுகின்ற விதம் அப்படின்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்படி வித்தியாசமாக பாடும் திறமையை கொண்டவர் வந்து சிங்கர் உதித் நாராயணன் அவர்கள். உதித் நாராயணன் வாய்ஸ் ஒரு தம்பி மிமிக்ரி பண்ணுவார், அவர் கிடையாது. உண்மையிலேயே ஒரிஜினல் உதித் நாராயணனை வந்து தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்ததும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். காதலன் திரைப்படத்தில் வந்து காதலிக்கும் பெண்ணின் கையை தொட்டு நீட்டின அந்த பாடல் தான் உதித் நாராயணன் அவர்களினுடைய முதல் தமிழ் பாடலாக காணப்படுகின்றது. உதித் நாராயணன் போலவே சுக்வேந்தர் சிங்கையும் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்த பெருமை ஏஆர் ரஹ்மானையே சாரும். ரட்சகன் திரைப்படத்தில் வந்த லக்கி லக்கி பாடலுக்கு வந்து ரட்சகன் திரைப்படத்தில் வந்த லக்கி லக்கி பாடல் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருந்தவர் சுக்வேந்தர் சிங். எல்லா கதாநாயகர்களும் வந்து திரையில ஆடும் பொழுது அவர்களுக்கு பின்னணியில பாடி குரல் கொடுத்தவர் வந்து எஸ்பிபி அவர்கள். அந்த எஸ்பிபிக்கே ஒருத்தர் பின்னணியில பாடி குரல் கொடுத்திருந்தார் அப்படின்னு சொன்னா அது சுக்வேந்தர் சிங் மட்டும்தான். இந்த லக்கி லக்கி பாடலினுடைய காட்சியில வந்து எஸ்பிபி அவர்கள் தான் வந்து அங்க ஆடிக்கொண்டிருப்பார் திரையில. இங்க சுக்வேந்தர் சிங்கினுடைய குரல்ல வந்த பாடலுக்கு சுகேந்திர சிங் போல சோனு நிகமையும் ஏஆர் ரஹ்மான் தான் அறிமுகப்படுத்தியிருந்தார். ஜீன்ஸ் திரைப்படத்தில் வந்து வாராயோ தோழி பாடல் தான் வந்து சோனு நிகமனுடைய முதலாவது தமிழ் பாடலாகவும் இருக்கின்றது. அதே பாடல் மூலமாக சங்கீதா ராஜேஸ்வரையும் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களினுடைய திரைப்படங்கள் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களோட மனதுக்கு நெருக்கமான திரைப்படங்களை எடுக்கிறதுல வந்து பாரதி ராஜா அவர்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பாரதி ராஜா அவர்களினுடைய யூனிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய படங்களினுடைய இன்ட்ரடக்ஷன் வந்து பாரதி ராஜா தன்னுடைய குரல் மூலமாக வந்து அந்த திரைப்படங்களை வந்து ஆரம்பித்து வைப்பார். நிறைய திரைப்படங்களுடைய ஆரம்ப காட்சிகள் அவர் தோன்றியும் இருக்கின்றார். அப்படியே இருக்கக்கூடிய பாரதி ராஜா அவர்கள் வந்து ஒரு பாடல் பாடி இருக்கிறார். அந்த ஒரே ஒரு பாட்டையும் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்காக தான் பாடியிருக்கிறார். அப்படி பார்த்தா பாரதி ராஜா அவர்களை பாடகராக அறிமுகப்படுத்தினது ஏஆர் ரஹ்மான் தான். அதே மாதிரி பெண் குரல்களில் ஒரு தனித்துவமான குரல் கொண்ட பாடகி ஷோபா சங்கரையும் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். மே மாதம் திரைப்படத்தில் வந்து மார்கழி பூவே பாடல் மூலமாக அவங்க தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு தாளம் திரைப்படத்தில் வந்து தாளத்தில் நான் சேரவா அப்படின்ற பாடல் தான் வந்து அவங்க பாடின இரண்டாவது பாடலாகவும் இருக்கின்றது. பெண் பாடகர்களில் இன்னும் ஒரு வித்தியாசமான குரலுக்கு சொந்தக்காரி சிங்கர் ஃபெபிமணி அவர்கள், ஸ்ரீகாந்த் தேவா அவர்களினுடைய மனைவியார். இவங்களையும் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். முத்து திரைப்படத்தில் வந்து கொக்கு செய்வ கொக்கு பாடல் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஏஆர் ரஹ்மானுடைய இசையில வந்து சந்தோஷ கண்ணீரே, ஸ்ட்ராபெரி கண்ணே, கிக்கி எருதே, விடைகொடுங்கள் நாடில ஒரு சின்ன போர்ஷனையும் வந்து ஃபெபிமணி அவர்கள் பாடியிருக்காங்க. எல்லாருமே வெஸ்டர்ன் சாங்ஸ் படிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கர்நாடிக் மியூசிக்ல தேர்ச்சி பெற்ற நித்யஸ்ரீ மகாதேவனை வந்து தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்திருந்தார் இசை புயல் அவர்கள். ஜீன்ஸ் திரைப்படத்தில் வந்து கண்ணோடு காண்பதெல்லாம் பாடல் மூலமாக அவங்க தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு நிறைய கர்நாடிக் சாங்ஸை வந்து ஏஆர் ரஹ்மானினுடைய இசையில எங்களுக்காக பாடி கொடுத்துருக்காங்க. படையப்பா திரைப்படத்தில் வந்து மின்சார பூவே, சங்கமம் திரைப்படத்தில் வந்து சௌக்கியமா கண்ணே, அப்புறம் நியூ திரைப்படத்தில் வந்து மார்க்கண்டேயா போன்ற பாடல் எல்லாமே வந்து அவருடைய ஹிட் சாங்ஸாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க போகின்ற பாடகர் சிங்கர் கார்த்திக் அவர்கள். அவரை வந்து ஸ்டார் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்திருந்தார் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். கார்த்திகை போய் எப்போ நீங்கள் ஒரு பாடல் பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவர் தன்னுடைய முதல் பாடல் தான் வந்து எப்பவுமே பாடுவார். நேந்துகிட்டு நெய்விளக்கு ஏற்றி வச்சேன் அப்படின்ற பாடல் தான் கார்த்திக் பாடிய முதல் தமிழ் பாடலாக இருக்கின்றது. யூனிக்கான வாய்ஸஸை அறிமுகப்படுத்துறதுல ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றவர் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சித்ரா சிவராமன் அப்படின்ற யூனிக் வாய்ஸ் உள்ள சிங்கரை வந்து தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்திருந்தது ஏஆர் ரஹ்மான் தான். தென்னாலி திரைப்படத்தில் வந்து அத்தினி சித்தினி என்ற பாடல் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருந்தார். அதுக்கு பிறகு அத்தான் வருவாக, நெருப்பு கூத்தடிக்குது, எகிரி குதித்தேன், அனார்கலி போன்ற சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்களை எல்லாம் ஏஆர் ரஹ்மானினுடைய இசையிலே சித்ரா சிவராமன் அவர்கள் வந்து பாடியிருக்கிறாங்க. அஜித் அவர்களினுடைய கரியர்லேயே மிக முக்கியமான திரைப்படமாக பார்க்கப்படுகிறது சிட்டிசன் திரைப்படம். இந்த சிட்டிசன் திரைப்படத்தில் கதாநாயகியாக வந்தவர் வசுந்தரா தாஸ். இவங்க வந்து ஒரு பாடகி. அது நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அந்த திரைப்படத்திலே வந்து பூக்காரா பாடலை வந்து அவங்க தான் பாடியிருப்பாங்க. ஆனால் அந்த வசுந்தரா தாஸை தமிழ் சினிமாவுக்கு பாடகியாக முதல்ல அறிமுகம் செய்தது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். முதல்வன் திரைப்படத்தில் வந்து ஷகலக்க பேபி பாடல் மூலமாகத்தான் அவங்க தமிழ் சினிமாவுக்குள்ள அறிமுகமாக இருந்தாங்க. ஷகலக்க பேபி, ஐயோ பத்திக்கிச்சி போன்ற பாடல்கள் எல்லாமே வந்து வசுந்தரா தாஸ் ஏஆர் ரஹ்மானினுடைய இசையிலே பாடிய பாடல்கள் காணப்படுகின்றது.
எலக்ட்ரிஃபையிங் மியூசிக் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது படையப்பா திரைப்படத்துல வந்து அந்த வெற்றி கொடி கட்டு பாடல் தான். அந்த பாட்டை இப்ப கேட்டாலும் ஏதாவது ஒன்று வாழ்க்கையில சாதிக்கணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமும் வரும். அந்த பாடலை பாடியது பாலக்காடு ஸ்ரீராம் அவர்கள். அவரையும் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தது இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். அந்த வெற்றி கொடி கட்டு பாடல் தான் பாலக்காடு ஸ்ரீராம் அவர்களினுடைய முதல் தமிழ் பாடலாகவும் காணப்படுகின்றது. அதுக்கு பிறகு மின்சார கண்ணா, திருப்பாச்சி அறிவால, அண்மையில வெளிவந்த பொன்னியின் செல்வன் முதலாம் பாகத்துல வந்த கம்சனினுடைய பாடல் என்று சொல்லி பாலக்காடு ஸ்ரீராம் ஏஆர் ரஹ்மானினுடைய இசையில நிறைய பாடல்களை பாடியிருந்தார். இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய முத்தமலை பாடல் இருக்கு இல்லையா, அந்த முத்தமலை பாடலை பாடிய பாடகி சின்மயி அவர்களை வந்து தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்ததும் பாடகி சின்மயி அவர்களினுடைய முதல் தமிழ் பாடலும் ஏஆர் ரஹ்மான் அவர்களினுடைய இசையிலே தான் வந்திருந்தது. கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் வந்த ஒரு தெய்வம் தந்த பூவே தான் சின்மயி அவர்களினுடைய முதல் தமிழ் சினிமா பாடலாக காணப்படுகின்றது. அந்த பாட்டில் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் நிறைய நல்ல பாடல்களை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க பாடகி சின்மயி அவர்கள். எல்லாருக்குமே மயில் அப்படின்னு சொல்லி ஒரு பறவை தெரியும். அந்த பறவையினுடைய இறகு, மயிலிறகு, அந்த மயிலிறகை வச்சு அங்கே மேலே வருடினா என்ன ஒரு உணர்வு வருமோ அந்த ஒரு உணர்வு வரும். எப்போ அப்படின்னு சொன்னா இந்த பாடகரினுடைய குரல்ல வந்த பாடல்களை கேட்கும் பொழுது. அவர் அறிமுகமானதும் அந்த மயிலிறகு சம்பந்தப்பட்ட ஒரு பாடல்ல தான். நான் பேசிட்டு இருக்கிறது நரேஷ் ஐயரை பத்தி. அன்பே ஆறுயிரே திரைப்படத்தில் இடம்பெற்ற மயிலிறகே பாடல் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாயிருந்தார் நரேஷ் ஐயர் அவர்கள். அதுக்கு பிறகு அவர் ஏஆர் ரஹ்மானினுடைய மியூசிக்ல பாடின 90s கிட்ஸினுடைய ஃபேவரிட்டான முன்பே வா பாடல், அதுபோல வளையாபடி தவிலே, மெர்சல் திரைப்படத்தில் வருகின்ற இன்ட்ரோ சாங் அப்படின்னு சொல்லி நரேஷ் ஐயரும் வந்து ஏஆர் ரஹ்மானோடு இணைந்த எல்லா பாடல்களுமே வந்து ஹிட் பாடல்களாக மாறி இருக்கிறது. சிங்கர் உஜ்ஜயினியையும் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினது ஏஆர் ரஹ்மான் தான். அழகிய தமிழ் மகன் திரைப்படத்தில் வந்து பேபி பாடல் மூலமாக அவங்க அறிமுகமாக இருந்தாங்க. அதே திரைப்படத்தில் வந்து வளையாபடி தவிலே பாடலையும் வந்து உஜ்ஜயினி அவர்கள் பாடியிருந்தாங்க. அதே போல சிங்கர் மகாலட்சுமி ஐயரையும் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். ஜோடி திரைப்படத்தில் வந்து வெள்ளி மலரே பாடல் மூலமாக தமிழ் சினிமாவில் வந்து அவங்க பாடகியாக அறிமுகமாக இருந்தாங்க. முதல்வன் திரைப்படத்தில் வந்து குறுக்கு திருத்தவளை பாடலையும் வந்து இவங்க தான் பாடியிருப்பாங்க. பெண் குரல்களில் தனித்துவமான குரல்களை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுல ஏஆர் ரஹ்மான் கொஞ்சம் கெட்டிக்காரர் தான். அப்படி அவர் கண்டுபிடிச்ச ஒரு குரல் தான் வந்து சிங்கர் ஸ்ரீ மதுமிதா அவர்கள் சங்கமம் திரைப்படத்தில் வந்து மார்கழி திங்கள் அல்லவா பாடல். இந்த பாடல் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருந்தாங்க ஸ்ரீ மதுமிதா அவர்கள். இன்னைக்கு 2K கிட்ஸ் எல்லாம் வைப் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சிங்கர் பிரதீப் குமாரையும் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்து முதலாவது பாடலை பாட வைத்தது வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். எந்திரன் திரைப்படத்தில் வந்து சிட்டி டான்ஸ் ஷோ அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி சாங் இருக்கும். அதுல வந்து கர்நாடிக் போர்ஷன்ஸை வந்து பாடினது சிங்கர் பிரதீப் தான். சிங்கர் அபயையும் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தது ஏஆர் ரஹ்மான் தான். கடல் திரைப்படத்தில் வந்து மூங்கில் தோட்டம் பாடல் மூலமாக. இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிங்கராக இருக்கக்கூடிய சிட் ஸ்ரீராமையும் தமிழ் சினிமாவில் முதல்ல கொண்டு வந்து பாடல் பாட வைத்தது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். கடல் திரைப்படத்தில் வந்து அடிய பாடல் மூலமாக சிட் ஸ்ரீராம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருந்தார். காவிய தலைவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஹே மிஸ்டர் மைனர் பாடல் மூலமாக சாஷா திருப்பதியையும் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்திருந்தார். மரியான் திரைப்படத்தில் வந்து சோனா பெரியா பாடல் மூலமாக நாகாஷ் ஆசிஷையும் வந்து தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்திருந்தார். இந்த நாகாஷ் ஆசிஷ் யாரு அப்படின்னு சொன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களினுடைய பேட்ட திரைப்படத்தில் வந்து எத்தனை சந்தோஷம் அப்படின்ற பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை படித்தது இந்த நாகாஷ் ஆசிஷ். அவரை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்து முதல் தமிழ் பாடலை பாட வைத்தது ஏஆர் ரஹ்மான் அவர்கள். என்ன மாதிரி வெரைட்டியில் சாங்ஸ் கொடுத்தாலும் அதை பாடக்கூடிய ஒரு பாடகர் வந்து சிங்கர் முகேஷ் அவர்கள். உங்கள் எல்லாருக்கும் இலகுவாக விளங்குற மாதிரி சொல்கிறதா இருந்தால் சிம்புவினுடைய வேரிஸ்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த பாட்டு பாடினது இந்த முகேஷ் தான். இவரையும் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தது ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அதுவும் எந்த பாட்டுக்காக, கண்களால் கைது செய் திரைப்படத்தில் இடம்பெற்ற தீக்குருவி பாட்டுக்காக. அந்த பாட்டெல்லாம் பாடுறது அவ்வளவு இலகுவான விஷயம் இல்லைங்க. 2K கிட்ஸ் யாராவது கேட்டுட்டு இருக்கீங்களா, தீக்குருவி பாட்டை கேட்டுட்டு வாங்க. சிங்கர் பால்ராமையும் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தது ஏஆர் ரஹ்மான் தான். பார்த்தாலே பரவசம் திரைப்படத்தில் நீதானே என் பொன் வசந்தம், அதே மாதிரி கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் விடை கொடுங்கள் நாடையினுடைய ஒரு சின்ன போர்ஷனையும் பால்ராம் அவர்கள் பாடியிருந்தாங்க. ரேப் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஞாபகம் பாரதி ஏடிகே போலவே இன்னொருத்தர் இருக்கிறார் பிளாஸி. இந்த பிளாஸையும் வந்து தமிழ் சினிமாவில் பாடல் பாடுறதுக்காக கொண்டு வந்தது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். பாபா திரைப்படத்தில் வந்து பாபா ரேப் வந்து அவர் பாடினது தான். அதுக்கு பிறகு சிவாஜி திரைப்படத்தில் வந்த ரேப்பு, ஹோசனா பாட்டு, டாக்ஸி பாட்டு அப்படின்னு சொல்லி பிளாஸ் ஏஆர் ரஹ்மானுக்காக பாடிய பாடல்கள் அப்படின்றது வந்து நிறைய இருக்கின்றது. அடுத்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கொண்டு வந்த பாடகர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் அடன் சாமி. பாய்ஸ் திரைப்படத்தில் இடம்பெற்ற பூம் பூம் ஜிகிதான் அந்த பாடல் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருந்தார். ஆயுதல் இடத்துல வந்த ஓருண்மை சொல் பாடலையும் இவர் தான் பாடியிருந்தார். இவர் பாடின இன்னொரு மிக முக்கியமான பாடல் யுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையில வந்த சிவா மனசு சக்தி திரைப்படத்தில் வந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி. அதில் வந்து 2 வெர்ஷன் இருக்கும். ஒன்று யுவன் சங்கர் ராஜாவினுடைய வெர்ஷன், இன்னொரு வெர்ஷன் இருக்கும். அது வந்து அடன் சாமியினுடைய வெர்ஷன். அந்த வெர்ஷனை நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் கேட்கல அப்படின்னு சொன்னால் கேட்டு பாருங்க. அடன் சாமியினுடைய வாய்ஸும் ஒரு தனி வைபாக இருக்கும். இப்படி
நிறைய சிங்கர்ஸை வந்து தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை வந்து ஏஆர் ரஹ்மானையே சாரும். இன்னும் நிறைய சிங்கர்ஸை வந்து ஏஆர் ரஹ்மான் அறிமுகப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றார். இதுக்கு பிறகும் அறிமுகப்படுத்த தான் போகின்றார். ஒரே ஒரு காரணம் தான், ஒரு பாடல் இருக்குதுன்னா அந்த பாட்டு என்ன சிச்சுவேஷன்ல வருது, அந்த பாடலை யாருனுடைய குரல்ல பாடினால் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து தேடி தேடி பாடகர்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒருத்தராகவும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இருக்கிறாங்க. வேற மியூசிக் டைரக்டர்ஸும் நிறைய பாடகர்களை வந்து அறிமுகப்படுத்துறாங்க தான். ஆனால் ஏன் ஏஆர் ரஹ்மானை பத்தி இந்த லிஸ்ட்டை வந்து நாங்க எடுத்தோம் பேசினோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா இருந்தால், தமிழ் சினிமாவில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி குறிப்பிட்டு சில சிங்கர்ஸினுடைய குரல்களை மட்டுமே நாங்கள் எல்லா பாடல்களையுமே கேட்டு கேட்டு பழகி கொண்டிருந்த பொழுது ஒரு மாறுதலாக இப்படி நிறைய சிங்கர்ஸை கொண்டு வந்து வெரைட்டி ஆஃப் சாங்ஸ், வெரைட்டி ஆஃப் வாய்ஸஸை வந்து எங்களுக்கு கொடுத்து பாடல்களை எங்களை இன்னும் அதிகமாக ரசிக்க வச்சவர் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள். சரி, இப்போ நான் சொன்னதுல எந்த சிங்கர் வந்து உங்களுடைய ஃபேவரட், எந்த சிங்கரோட ஏஆர் ரஹ்மானுடைய கொம்போல வந்த பாடல்கள் வந்து உங்களுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லி இந்த பாட்காஸ்டுக்குள்ள நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த அளவுல இந்த பாட்காஸ்ட் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த பாட்காஸ்ட்ல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் தனு. வணக்கம் நேயர்களே.